வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். கடந்த 1ஆம் தேதி நீதியரசர் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பினை எதிர்த்து கலெக்டரும் அதே போல் இங்கே கோவில் துறைப்புலையும் அவங்க ரிட்டு மேல்முறையீடு செய்திருந்தாங்க, ரிட் அப்பீல் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு 2 நீதியரசர்கள் அமர்ந்துள்ள அந்த டிவிஷன் பெஞ்சில் இன்றைக்கு அந்த வழக்கானது இப்போது நடந்து முடிஞ்சது. அதில் அந்த ரிட் அப்பீலில் அரசு தரப்பில் கேட்டிருந்தாங்க, அந்த 1ஆம் தேதி தீர்ப்புக்கு தடை விதிக்கணும், ஸ்டே விதிக்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டார் மேதகு நீதியரசர்கள். ஸ்டே கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. 2வது, இந்த கண்டெம்ப்டினுடைய விஷயமும் நாங்கள் தலையிடுறதுக்கு இல்லை, நேற்றுக்கே அந்த விஷயங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அப்படி சொல்லியிருக்காங்க. 3வதாக, யாரெல்லாம் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் மேல்முறையீடு செய்ய விரும்புகிறீங்களோ எல்லாம் மேல்முறையீடு செய்யுங்க. ஒட்டுமொத்தமாக இந்த அனைத்து வழக்குகளையும் சேர்த்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வழக்குகள் சேர்ந்து விசாரிக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுதான் நிலவரம். அதனால் மேற்கொண்டு நீதிமன்றத்தினுடைய அந்த ப்ரொசீடிங்ஸ், அதனுடைய நடைமுறைகளினுடைய அடிப்படையில், இந்த வழக்குகளினுடைய விஷயங்களுடைய அடிப்படையில் மேற்கொண்டு திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக நீதியரசர் அதில் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு கேலி கூத்தாகி கொள்ளக்கூடாது, அது எதுவுமே போயிட்டுனா சும்மா புக்கு மாதிரி அது ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. அங்கே வந்திருந்த அனைத்து மூத்த வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய டெல்லியிலிருந்து கூட வந்ததாக சொல்கிறாங்க. அப்படியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இதில் இதை கேலி கூத்தாக்கி வெறும் புத்தகமாக மாற்றிடக்கூடாது, அதனுடைய சட்டத்தினுடைய அந்த விழுமியங்களை மதிக்கப்பட வேண்டும், சட்டத்தினுடைய அந்த மேன்மையை மதிக்கப்படணுங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம். இல்லை, டிவிஷன் பெஞ்சில் இன்றைக்கி சொன்னாங்க. அவர் பொதுவாக சொல்கிறார், வெறும் கான்ஸ்டிடியூஷனை அது ஜஸ்ட் லைக் தட் ஒரு புக்காக கருதிடாதீங்க, அதனுடைய விஷயங்களை மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சோசியல் மீடியாவில் தவறான தகவல்கள் பரப்புகிறாங்க, நீதி அந்த தரப்பட்ட நீதியை விமர்சிக்கிறது, இந்த மாதிரியானதில் அத்துமீறல் நடக்குது, அது ஒரு அளவுக்கு மேலே லெவல் தாண்டி போகுது. இந்த விஷயங்கள் அதை கேலி கூத்தாக்கிக்கிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, அது நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகளில் அந்த விஷயங்கள் எப்போ அது வருமோ அது மாதிரி தானே பண்ண முடியும். ஏன்னா நீதியரசர்கள் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் பாதிப்பாங்க, நீதியினுடைய கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயத்தை அணுக முடியும் இல்லையா. அதனால் இப்போ நடந்து முடித்திருக்கக்கூடிய விஷயங்களும் கூட நல்லது தான். ஒட்டுமொத்தமாக என்னெல்லாம் அப்பீல் இருக்கோ எல்லாமே வாங்க பார்த்து இதை ஃபைனலாக வெள்ளிக்கிழமை நாம் பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. அதனுடைய அந்த விஷயத்திற்கு நம்ம சிரமேற்கொண்டு அதனுடைய விஷயங்கள் என்னங்கிறத நம்ம மேற்கொண்டு பார்க்க போகிறோம். இல்லை, ஆகம விதி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு இல்லை பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சு இல்லை எனக்கும் அந்த ஆகம விதி திருப்பரங்குன்றம் கோவிலுடைய ஆகம விதி என்ன நானும் படித்ததில்லை, நீங்களும் படிச்சிருக்க மாட்டீங்க. இல்லைண்ணே நாம் இப்போ பேசுவோம். ஒவ்வொரு கோவிலுக்குமான ஆகம விதிகள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பொதுவாக கார்த்திகைன்னு சொல்லிட்டு சொன்னால் கார்த்திகை 1ஆம் தேதியிலேருந்து மாதம் முழுக்க தீபம் ஏற்றுறது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு பரணி தீபம்னுவாங்க, திருவண்ணாமலை அன்றைக்கி ஏற்றுறது 2வது நாள் ஏற்றுவாங்க. இப்போ வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய 3வது நாள் ஏற்றுவாங்க. இப்படி பல வகையான சம்பிரதாயங்கள் இருக்குது. எந்த சம்பிரதாயம் சரியோ அப்படிங்கிறது. ஒரு தரப்பு என்ன நினச்சிருக்காங்க, எப்படியோ நம்ம நிறுத்திட்டோம், இதுவே சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சக்ஸஸ் யாருங்கிறது முருகப்பெருமான் முடிவு பண்ணுவார், சரிங்களா. அதனால் இந்த ஆகம விதி, ஆகமம் இல்லாத விதி இதெல்லாம் பேசுகிறதுக்காக தான் மேற்கொண்ட அப்பீல் மற்ற விஷயங்கள்லாம் போயிருக்காங்க. நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தலையிட்டு நல்ல முறையாக சென்று கொண்டிருக்கும் போது தேவையில்லாத விமர்சனங்களோ இல்லை வாதங்களோ தேவையில்லைங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட. ஏன்னா நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை கடமை நீதி என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்க வேண்டியது இல்லையா, அதுதான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் நீதித்துறையினுடைய அடிப்படையில் நாம் விஷயங்களை மேற்கொள்வோம். கேட்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்தாச்சு சார், என்ன சார் சிவில் கோர்ட்டுன்னு சொல்கிறீங்க? ஹைகோர்ட்டே வந்தாச்சு, இல்லை டிவிஷன் பெஞ்சுக்கு வந்தாச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு, பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பிரிவி கவுன்சில் எல்லாம் போயிருக்குல்ல, பார்த்துருவோம். வெற்றிவேல் முருகனுக்கு.